வெல்கம் பேக் டு தி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு தி டிஎஸ்பி. அது நீங்க போட்டுருவீங்க, நான் போட்டுக்கோவா? ஒரே வீடியோ எடுத்துருங்க. வெல்கம் டு டிஎஸ்பி விஷன் எடுத்துட்டு அதே வீடியோவை 3த்துக்கும் போட்டுருங்க. சிம்பிள். இந்த எஃபர்ட் கூட போலனா எப்படிடா டேய், ஒரு இன்ட்ரோ கூட தனித்தனியா பேச முடியாதடா. அதனால ஆர்கே டிவி எப்படி போகுது? நோ, என் வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். ஒரே வாரத்துல முடிச்சிட்டா, அதனால தான் ஆர்கே டிவி எப்படி போகுது. நீயே அசிங்கப்பட்டுக்கிற, நான் உன்னை அசிங்கப்படுத்தல. நீ வந்து டீசெண்டா காமிக்க சொல்லிட்டு வாண்டா வந்து வாங்கி கட்டிக்கிற. இதான் கட் பண்றேங்க. எது இதுதான் மீனா போடணும். சண்டை போட்டானே என் கூட தெரியுமா? டே ஒன் வீடியோல அப்பயே சொல்லிருந்தோம்னு நினைச்சேன். அந்த பர்த் இருக்குல்ல, நீ பார்த்தல, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சென்டர் பர்த்தில் பார்த்துக்கிட்டு தான் நம்மளால அப்போ சார்ஜ் வந்து ஒரு ஒழுங்காக சொருவில், இது ஒழுங்காக ஏறல. நான் வந்து மாஸ்க் மாதிரி போட்டுருந்தா வீட்டுனா எதனா துணி மாதிரி போட்டுப்போம். எனக்கு வந்து மூஞ்சி கவர் பண்ணிட்டு தூங்கலாம் தான் தூக்கம். டவல் இருந்தது. இப்படி என்ன பண்ண, டவல் இப்படி இவ்வளோ லென்த்துக்கு வரோம்ல, பத்துக்குனே இப்படி லென்த்துக்கு இப்படி வரும். இப்படி மூடிட்டு இப்படி லாக் போடலாம் சொல்லி லென்த்துக்கு பண்ண தெரியாதனமாக கைப்பட்டு சார்ஜர் கீழே விழுந்துச்சு. சார்ஜருடைய ஹெட்டு வெயிட்டு, சார்ஜர் வந்த உடனே ஃபோனு கீழே வந்துச்சு. அவ்வளோதான். என்ன அறிவு இல்லையா உங்களுக்கு? ஏன்னா லூஸ் மாதிரி பண்ணிட்டு அப்படிதான் நான் கேட்கல. அறிவு இல்லையா மட்டும்தான் கேட்டேன், லூஸ் தான் நான் சொல்லவே இல்லை. சொல்லலாம். செம்ம சீரியஸ், அம்மா டென்ஷன்ல கேட்டான். அப்பயே வச்சேன், இவரு வந்து இவரை விட்டுற வேண்டியதான் இவரை அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சு பண்ணி அவன் கத்துந்தானா பரவாயில்ல, நம்மளுக்கு ஆமா நம்மளால தப்புடா, கொஞ்சம் ஓவர் டூவா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தீபக் சார்ஜரும் கீழே இது மிஸ் ஆச்சு. நான் இப்படி மாஸ்க் போடும்போது சார்ஜர் கை பக்கத்துலேயே வச்சது யார் தப்பு? சார்ஜர் ஏறாத சார்ஜரை சொருகி வச்சது யார் தப்பு? அதை நான் வேணுட்டுமே பண்ணலன்னு தெரியாம திட்டினது யார் தப்பு? அப்போ மேலே கோவம் வருமா? அந்த கோவம் வந்து இங்கே பம்பைக்கு போகிற அளவுக்கு மெயின்டைன் ஆச்சு. இதுக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் கோவம் கம்மியாகி உங்ககிட்ட ஃபோனே கொடுத்தேன். இது எடுக்கவே இல்லை. எது? கன்னி கணபதி, கன்னி மூல கணபதி எடுத்தாதான் நினைக்கிறேன். எங்க எடுத்தோம்? தேங்காய் உடைக்குது. நான் எடுத்துட்டு இருந்தேன். மாமா தான் உட்காந்து நீங்களும் தான் தேங்காய் உடைக்கணும் நல்லா பெரிய கூப்பிட்டு போயிட்டீங்க. எடுத்துக்கிட்டு இருந்தானா? அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எடுத்தது எங்க? நீங்க ப்ளே பண்றதுக்கு ஏன் ப்ளே பண்ற? கேள்வி நீ தானே கேட்ட. கன்னி மூல கணபதி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எடுத்துருந்தானே வச்சிருக்க மாட்டான். ஆனால் போன ட்ரிப்போட இந்த ட்ரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏற முடியாமல். இது பாரா இவ்வளோ பெரிய சாமிங்களாம் வருதுங்க, எல்லாம் கையில் மீட் பண்ணால் ஒரு பையன், அவ்வளோதான். அதுவும் இவ்வளோ வெயிட்டாக ஓவர் வெயிட்டாக வேற இருக்கு. மூச்சு வாங்குது, வேறு ஊற்றுது, வேறு இங்கே ஆரம்பிச்சு கால் வழியாக வெளியே போகுது, மூஞ்சிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் அங்கே போனதுலேயே இந்த லாஸ்ட்டு பார்த்த தரிசனம் இதெல்லாம் போட்டு அந்த க்ளோஸ் பண்ணுற டைமில் பார்த்த தரிசனம், இந்த அறிவராசன் சாங்கு. அறிவராசன் கேட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்கும், சைடில் போனீங்கன்னா ஒரு ஷெட் இருக்கும். நான் மேக்ஸிமம் அங்கே இருக்கும்போது தான் கேட்டிருக்கேன். அறிவராசனத்துக்கு நான் இங்கே வந்தது கிடையாது கோயிலுக்கு. போன வருஷம் வந்து ஷெட்டு எடுக்கல, ஷெட்டில் நம்ம எடுக்கல.
போன வருஷம் வந்து தீபக் வந்தான், தீபக் கன்னிசாமின்றதுனால அவனை அமுச்சு விட்டேன் எல்லாத்துக்கும். நம்மளுக்கு டயர்டாக இருந்தது. இதே மாதிரி தான் போன வருஷம் நான் கதை சொன்னோன்னா அதே கதை தான் இந்த வருஷமும். அப்பயும் குண்டா இருந்தேன், ஏற முடியல, டயர்டாக இருந்து பத்து தூக்கிட்டேன். இந்த வருஷமும் அதே கதை தான். ஆனால் இந்த வருஷம் வெளியே வந்தது ரூம்ல எடுக்காதனால நிறைய வருஷம் நாங்களாம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. மொத்தத்திலே இந்த ஃபீல் செம்மையா இருந்தது. இந்த ஃபீல் ஒன்று டே 3ல வரப்போகுது பார்த்தது, காலையில எழுந்து அந்த ஃபீல் ஈக்குவலா இருந்தது எனக்கு. இது வந்து இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது வந்து டைம் தரேன். இது எல்லாத்துலயும் தூக்கி சாப்பிட்றது வந்து டே 3ல அந்த காட்டுக்குள்ள போன ரூட் அந்த அது வார்த்தை அப்ப பேசுறேன். ஐயப்பன் கையில வேற ஏதோ அப்படி இல்லடா, இப்பயே இதுலயே கொஞ்சம் ஐம்பேத்தி கொடுத்ததா இதே ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு எவனும் பார்க்க மாட்டான். கூலி மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்தோட கட் பண்ணி போயிடுவாங்க வீடியோ. நம்மளே ஃபியூச்சர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்ப நம்மளே மறந்து போய் டேட்டியை மெமரிஸுக்கு அவ்வளவுதான். அது இல்ல ஐயப்பன் அப்படி நினைச்சு மனசு தேத்திக்க வேண்டியதான். யாரும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா இல்லடா நம்ம சூப்பர் ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லிக்கலாம். யாரும் பார்க்கலன்னா இல்லடா மெமரிஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற 100 அட்லீஸ்ட் மினிமம் 100 வியூஸ் வரணும். இப்ப இதுக்குதான் இவ்வளவு சுரண்டிக்கிட்டு இருக்கியா, இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். 100 வியூஸ் வரணும், அது எனக்கு தெரியாது. போன வீடியோ 300 போச்சே. அப்படியா? அது நம்ம ஊர் திருவிழா, அதனால ஊராளுங்க பாத்துருப்பாங்க. இப்ப அவள்தான் ஜெகன் நகர் குரூப்ல போட்டு விட வேண்டியது. பிஎஸ்என் குரூப்ல டே 3 தான் ஒன்னும் இருந்தா இது ஒன்னும் முடியல. அதான் ப்ளே பண்ண போறேன். நான் பேசவே இல்லை, டைம் கொடுக்குறேன். அது அப்ப அது 100 வியூ வருது. இது நீ சொல்ல வந்தது சொல்லு யோசிக்கிறான். விட்டுருங்க, வேணாம், அதை செத்து போயிட்டு அது வச்சு எங்களை தாண்டி உலகத்துக்கு தெரியணும் இப்படின்னா சொல்ல வந்தேன். சொல்லு. தொட்டில் ஒரு 4 வாட்டி சாமி பார்த்துருப்போம், ஓகேவா? அந்த 4 வாட்டியில் இந்த லாஸ்ட் வாட்டி அந்த பாட்டோட கேட்கும்போது ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, மூட போகிறாங்கல்ல, அதனால. ஆக மொத்தத்துல டே 2 எனக்கு அது நீ சொல்லிடு, நீ வந்ததுனால முதல்ல நீ சொல்லிடு. வண்டியில போகும்போது தான் சுத்தமா பிடிக்கல. உட்காந்துக்கிட்டு காலகட்டத்துல இருந்தது, பல்லு வளர்க்கல, பல்லுதான். ஆமா, அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு சாமியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம். மொத்தம் 4 தடவை பார்த்தோம். பம்பையே வரல, மலைக்கு போயிட்டேடா. நான் சொன்னேனே மலை ஏற்ற பம்பையை விட்டுட்டான், அங்க நடந்ததெல்லாம் விட்டுட்டான். தண்ணி அங்க குளிக்க முடியாம போச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி வர குளிக்க முடியாம போச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, மலை ஏறிட்டோம், சாமி 4 வாட்டி பார்த்துட்டோம். எனக்கு எப்போ மைண்ட் தெளிவாச்சோ அங்கிருந்தா பேசுறேன். சொல்லு. பம்பையில குளிக்க முடியாம போச்சுல்ல? பம்பையில குளிக்க முடியல, அந்த பைப்ல தான் குளிச்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. வீட்டுல செவர்ல குளிக்கிறதுக்கு அங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு ஹோட்டல்ல மலை ஏறும்போது கூட டயர்டா இருந்தது. இந்த கோலி சோடா சாப்பிட்டேன் தெரியுமா? கோலி சோடாவா நார்மல் சோடா, ஏதோ ஒரு கன்றாவி, லெமன் சோடா. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு தெளிவாகி நல்லா ஏற ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு கன்றாவியா, ஆனா அதுக்கப்புறம் தெளிவா இருந்துதான். அதை சாப்பிட்ட அப்புறம் தெளிவாச்சு. மொத்தம் ஒரு 4 தடவை சாமியை பார்த்துருப்போம், நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு வாட்டி தந்திரியை போய் பார்த்துட்டு வந்தோம். தந்திரி கதை டே 12 டீட்டெயில் கொடுக்கணுமா? சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு. உங்களை பார்த்தே சொல்றேன். கேமரா பாரு, நானும் கேமரா வந்து பாக்குறேன். ஆனா தந்திரி உடல ஜகா அவன் சிரிச்சா சிரிக்கிறதா, தந்திரிலாம் உள்ளே விடல, காலில் விழுந்தா ஐயா கொஞ்சம் உள்ள விட்டுருங்க. அந்த உடல இல்ல, நல்ல வேலை நாங்க உட்காந்துட்டேன். எல்லாரும் போய் சாஷ்டாங்கமா காலில் விட்டுருக்காங்க. தந்திரியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. போனது ஐயப்பனை பார்க்க அவங்கள விட்டானுங்க. நம்போதிரி சாந்திரா, மேல் சாந்தி கீழ் சாந்தி. அதான் நம்போதிரி, மேல் சாந்தி. நம்போதிரிலாம் கிடையாதுடா, நம்போதிரிலாம் நான் இருக்கு. நான் மேல் சாந்தி நம்போதிரின்னு அந்த போர்ட்ல பார்த்தேனா நானு. அங்க இருந்தாங்களா நீ காலில் விழும்போது? காலில் இருந்தா யார் காலையும் உள்ள யாரும். தந்திரி எதை சிம்பிளா முடிக்கும் அதை முடிக்க மாட்டலாம். அன்னைக்கு காலையில கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன்னா, உள்ள போனோம், சாப்பிட்டோம், 2 வாட்டி கை கவனம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கவனம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டீட்டெயிலாம் சொல்றான். இங்க சிம்பிளா முடிக்கணும். தந்திரியா பாத்தீங்க, ஆசீர்வாதம் வாங்கினீங்க, என்ன கொடுத்தாரு? விபூதி சந்தனம். எத்தனை வந்து உங்களுக்கு முதல் ஆளை வச்சு விட்டுங்க. எதுல கொடுத்தாரு? இலையில கொடுத்தாரு. அந்த இலையில என்ன இலை? வீட்டுல கொடுத்தாரு. வீட்டுல ஒண்ணு இருக்கு, எத்தனை வந்து காட்டணுமா? அதெல்லாம்
இவரை பார்த்தோம் காட்டணுமான்றதை தாண்டி எடுத்து கேமராவில் தேய்ச்சிருவான்னு கூட கேட்பேன்.